ஹாய்ங்க. அன்றைக்கி சண்டே எழுந்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா ரொம்ப அடிபட்டு நகர முடியாமல் கிடந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ப்ளீடாகிட்டு இருந்தது அந்த ஃபெதரில். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் யூடியூப்லாம் பார்த்தேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக ப்ளீட் நிற்கணும்னா அதுக்கு ஏதாவது கார்ன்ஃப்ளவர் மேலே வச்சா கொஞ்சம் ப்ளீட் நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சோன்னே கொஞ்சம் ப்ளீட் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி தேர்ஸ்டியாக அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடித்தோன்னு வச்சோம். ஸோ குடிக்காதுன்னு பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்திருக்கும் போல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடித்தது. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம வீட்டில் வந்து இப்படி நடக்கணுமா அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனிவே நாங்கள் அதுக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். பிகாஸ் என் ஹஸ்பண்டும் சரி, என் குழந்தைங்களும் சரி, ஒரு எறும்பாக இருந்தால் கூட அது நம்ம வீட்டில் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதான் தாட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து எப்படியாவது ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுட்டே இருந்தோம். வச்சும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. சரி ஓகே, நான் ஒரு 10 o'clock மேலே தான் டாக்டர் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ ஆனால் வந்து அதுக்கு ப்ளீட் நிற்கலை. ஏன்னா மேபி நாய் பூனை கடிச்சிருக்கு ஒரு ஃபெதரில். ஸோ தண்ணி குடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் குடித்த அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ எவ்வளோ தூரம் தண்ணி குடிக்கிறோம். பிகாஸ் தண்ணி குடித்தா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது குடித்து முடிச்சது. சரி ஓகே, அது கொஞ்ச நேரம் கீழே விடுவோம்னு சொல்லிட்டு விட்டோம். பட் அதெல்லாம் பறக்க முடியல. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெதர் வந்து பயங்கரமாக கடிச்சிருக்கு, லெஃப்ட் சைட் ஃபெதரு. ஸோ அதனால் சுத்தமாக